அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க தயவுசெய்து புக்கை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு என்னங்கிறது புரியும். எடுத்ததுமே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்செப்டே புரியாத மாதிரி இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிவிக்ஸ்லேருந்து லெசன் ஃபஸ்ட் பார்ப்போம். 10th இது இந்திய அரசியலமைப்பு பற்றின இன்ட்ரொடக்ஷனில் இதில் ஃபுல்லாகவே இருக்கும், பார்ப்போம் வாங்க. அதாவது ஒரு நாட்டின் நிர்வாகம் அந்த நாட்டு அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது. இதில் என்ன தேவை அப்படின்னா, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இதுதான் நம்மளுக்கு தேவையானது. என்ன அப்படின்னாக்கா கொஷின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலிலிருந்து எங்கே தோன்றியதுன்னு கேட்பாங்க. யுஎஸ்ஏ, அதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் தோன்றுனது. இதெல்லாம் நீங்கள் புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும். அதில் பெருசாக கொஷின் இருக்காது. கொஷின் இருக்க ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எப்போ அப்படின்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா 1946ஆம் ஆண்டு அப்படிங்கிறது எது மூலம், எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு. அவ்வளோதான். இதில் இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மற்றும் பலுச்சிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். இதை கூற்று காரணத்தில் இந்த நம்பர்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி மாற்றி இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாற்றி கேட்பாங்க. இப்போது 292 அப்படிங்கிறது மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், 3 பேர் யார் அப்படின்னாக்கா மாகாண முதன்மை ஆணையர்கள். ஆணையர்கள் எப்பவும் கம்மியாக தான் இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து பலுச்சிஸ்தான்லேருந்து 1. இது ரெண்டும் ஈஸியாக, ஆணையர்கள் 3 பேர், பலுச்சிஸ்தான் 1 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 292 93 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 292 அப்படிங்கிறது மாகாண பிரதிநிதி, 93ங்கிறது சுதேசம். அதாவது சுதேசம்னா தனிச்சை அப்படிங்க சொல்லுவாங்களா. 93 மார்க் எடுத்திருக்காங்க சுதேசமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மொத்த உறுப்பினர்கள் 389 சரியா. அடுத்தது 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது முதல் கூட்டம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடைபெறும். இதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக இப்போ கூற்று காரணத்தில் சின்னதாக வார்த்தை மாற்றி வச்சு கேட்டுறாங்க, அதனால் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ அப்படின்னா 1946 டிசம்பர் 9, வருஷத்தோட கடைசி மாதம் 9ஆம் நாள். அடுத்து இச்சபையின் இது படித்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் பார்த்துக்காங்க. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரியா. அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன செஞ்சிடறாங்க, இறந்துடுறாரு. அதனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, அவங்க நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தலைவர் அதாவது நிர்ணய சபையின் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சச்சிதானந்த சின்ஹா. அவங்க தற்காலிக தலைவர் தான், அவங்க நடுவில் இறந்துடுறாங்க. அதுக்கடுத்து ராஜேந்திர பிரசாத் வருவார், அவர் நிரந்தர தலைவராக இருப்பார். நிரந்தர தலைவர் அப்புறம் ஹெச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியார், இவங்களும் 2 பேரும் துணைத் தலைவராக இருப்பாங்க, அசிஸ்டன்ட். அடுத்து ஃபஸ்ட்டு தலைவர் யார், சச்சிதானந்த சின்ஹா, அவர் இறந்துடுறாரு, அவர் தற்காலிக தலைவர். 2வது நிரந்தரமானதான் வராரு ராஜேந்திர பிரசாத். அவங்களுக்கு அடுத்து 2 பேர் துணைத் தலைவராக இருக்காங்க, ஹெச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணர் மொஹங்கிறது நாங்கள் ஞாபகம் வச்சுருக்க கோடு, நீங்களும் எப்படி ஞாபகம் வச்சுன்னு படிச்சுங்க. அப்புறம் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. அதனால் இக்கூட்டத்தின் எத்தனை அமர்வு, 11 அமர்வுகள், 166 நாட்கள். அதாவது குரூப் 4 பேஸ்டு பண்ண பார்த்தாக்கா 10th கண்டிப்பாக கொஷின் இருக்கும். இப்போ குரூப் 2 அப்படிங்கிறக்காக +1 +2லேருந்து எடுப்பாங்க. இப்போ +1 +2ல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும்,
அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிங்க. இப்போ எத்தனை கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள்னு கேட்டால் 11 அமர்வுகள் 166 நாட்கள். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 11 166 அவ்வளோதான். இக்கூட்டத்தின் போது 24 73 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா 24x7 தான் எப்போவும் நியூஸ் சேனல் இருக்கும். 24x24/7 இருக்கும் இல்லையா, அதை வந்து 3A நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான். ஏன்னா அந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனால் கொஷின் ஆப்ஷன் பார்த்தா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், மறந்து போகாது, கன்ஃபியூஸ் ஆகும் இதுவான்னு. அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் க்ளூ வச்சு உங்களுக்கு கோடு வச்சு எப்படியா படிக்க பாருங்கள். இது என்னன்னாக்கா மொத்தம் எத்தனை திருத்தங்கள் 24 73. அடுத்து அவற்றுள் சில அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பல்வேறு குழுக்கள் மூலம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அரசியலமைப்பின் தற்காலிக தலைவர் அப்படின்னாக்கா அதாவது சச்சிதானந்த சின்ஹா பார்த்தோம். அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவர். இப்போ நம்ம பார்க்குறது யார், வரைவுக்குழுவின் தலைவர். அப்போ நிர்ணய சபையின் தலைவர் தற்காலிகம்னு கேட்டால் சச்சிதானந்த சின்ஹா, அடுத்து நிரந்தரமாக வர்றது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வரைவுக்குழுவின் தலைவர்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். படிக்கும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சு படிச்சிங்கனாக்கா அங்கே கொஷினில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா கூற்று காரணம் தான் இப்போ நிறைய கேட்குறாங்க, அது டைமும் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு சின்ன ஒரு க்ளூ வச்சுக்கிட்டோம்னாக்கா டக்குன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் இது கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணவும் முடியும், சூஸ் பண்ணவும் முடியும். அதனால் அப்படி படிங்க அவ்வளோதான். எனவே இப்போ என்ன பார்த்தோம், வரைவுக்குழுவின் தலைவர் பார்த்தோம் யார், டாக்டர் அம்பேத்கர். அதனால் அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை எனப்படுகிறார். இந்த இடத்துல கவனமாக பார்த்துக்கணும். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னா அவர் அம்பேத்கர் தான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பார்த்து படிச்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து இந்த பக்கம் இதெல்லாம் வந்து இந்திய அரசு எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகை இதெல்லாம் இருக்கும். இப்போ கடைசியாக எழுதப்பட்டப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா முகவுரை 22 பாகங்கள் 395 சட்டப்பிரிவுகள், அதாவது ஆர்டிகல்ஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா, இருந்துச்சு. மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதோட அடாப்டட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். எந்த இதுவுமே ஜிஎஸ்க்கு இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் அதில் இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்துக்காங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அரசியலமைப்பு எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா முகவரை 22 பாகங்கள் பார்ட்ஸு 395 சட்டப்பிரிவு அதான் ஆர்டிகல்ஸ்ன்னு இருந்தது. அது இல்லாமல் 8 அட்டவணை இருந்தது. அப்புறமா எக்ஸ்ட்ராஸாக சேர்த்தாங்க, அது பின்னாடியே வரும் பார்ப்போம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னாக்கா நவம்பர் 26 தான் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்படுது. அது 1950 அடுத்த வருஷம் ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதாவது அடாப்டட்னு இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த 2 வார்த்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் அவ்வளோதான். இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துக்காக தான் குடியரசு தினம் கொண்டாடுறோம் அவ்வளோதான். அது இந்த மாதிரி டூனோ பாக்ஸ் இருக்கிறத கண்டிப்பாக பாருங்கள். இதை டைரக்ட் கொஷினாகவும் வைப்பாங்க, அதனால் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இதில் கேள்வி என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதியவர்னு கேட்கலாம். பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. பிரேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா கைப்பட எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. எந்த பாணியில் எழுதுனாங்க, அதாவது லாங்குவேஜ் அப்படின்னா இத்தாலிய பாணியில் எழுதியிருக்கார். இத்தாலிய பாணிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கூற்று காரணத்தில் ஒரு வார்த்தைகளை மாற்றிட்டு கேள்வி வைக்கிறாங்க. அதனால்
உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விடவும் மிகவும் நீளமானது. உலகில் உள்ள எல்லாத்தையும் விட இந்திய அரசியலமைப்பு நீளமானது, எழுதப்பட்டது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு இதுவும் ஒன்றொன்றுலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அதாவது என்ன இதுக்கு அர்த்தம்னா, நம்ம இப்போ சில அரசு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அதை மாற்ற முடியாது. அதாவது இந்த கேஸ்லாம் நடந்திருக்கும், அதில் பார்த்து உங்களுக்கு தெரியும். அதனால் இந்திய அரசியலமைப்பு பாதி நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது, அவ்வளோதான். அடுத்து கூட்டாட்சி முறை நிர்வாகம் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு முடிவே எடுக்கிறாங்க அப்படின்னு. மேக்ஸிமம் மத்திய அரசு எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்குது. இருந்தாலும் மாநில அரசோட கன்சிடரேஷனும் அதில் இருக்கும். அதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. இந்த இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லுது. அது எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அதாவது சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா நீதித்துறை தனக்கு தனித்துவமாக செயல்படுறதுக்கு ஒரு சுதந்திரமான விஷயத்த இந்திய அரசியல் சட்டமைப்பு நம்ம வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீதித்துறை தான் ஃபைனல் டிசிஷன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு. யாருக்காக இருந்தாலும் அது ஒரு தீர்ப்பை சொல்லும். அந்த தீர்ப்பை யாராக இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும். இந்தியாவினா ஃபஸ்ட்டு குடிமகன் சொல்லப்படுற குடியரசுத் தலைவரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி. அடுத்து உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்குகிறது. ஆமாம், இது என்ன சொல்லுதுன்னாக்கா 18 வயசு நிரம்பியவங்களுக்கு வாக்குரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னென்னா 1988 61வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வாக்குரிமை வயதை 21லேருந்து 18 குறைச்சிது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால் நான் நோட் பண்ணி வச்சு இந்த இடத்த உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா 1988 8வது வருஷம் 61வது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வாக்குரிமை வயசை 21லேருந்து 18 குறைச்சிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடுத்தது போகலாம். அடுத்து முகவுரை அப்படிங்கிறது பிரியாம்பிள் என்ற சொல் அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை என்ற பொருளை கொடுக்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்கள் உள்ளடக்கியது. இண்டெக்ஸ் தாங்க முகவுரை, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இது பெரும் மதிப்புடன் அரசியல் அமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. இப்படி கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. அதை இண்டெக்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம திறந்து உள்ளே போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் திறவுகோல் அப்படின்னா அது முகவரி, அவ்வளோதான். அடுத்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அதாவது அரசியலமைப்பு 1946 முதல் கூட்டம் டிசம்பர் 9ன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடந்துச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 1947 ஜனவரி 22 அதை பேஸ் பண்ணி தான் குறிக்கோள் தீர்மானம், ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆனிச்சு? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்படுது. எழுதி முடிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் 11 மாதம் 18 நாள் கணக்கு வரும். கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் 18 நாள்னு கணக்கு வரும். 3 வருஷம் எழுதியிருப்பாங்க. அதுதான் 1946லேருந்து 49 வரைக்கும். 49 26 ஏற்றிருப்பாங்க. நவம்பர் 26 1950 ஜனவரி 26 குடியரசு தினம் இல்லையா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 47 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் எப்போன்னு கேட்பாங்க. யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நேரு. அதன் அடிப்படையில் தான் முகவரை அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் விஷயம் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அவ்வளோதான்.
1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இதுவரைக்கும் முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வார்த்தை. சமதர்ம சமய சார்பில் ஜனநாயக குடியரசுன்னு வந்திருக்கும், அதுதான் ஒருமைப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. இதில் முகவுரையில் என்ன சட்டத்திருத்தம்? மேக்சிமம் எல்லாத்துக்கும் 76, 42வது சட்டத்திருத்தம் தான் வரும். அது ஒரு குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் இதில் இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குது. அது ஆமாம், இதிலேருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு இறையாண்மை மிக்க குடியரசு அப்படின்னு இருந்திருக்கும். சரியா? ஒரு இறையாண்மை முன்னாடி திருத்தத்துக்கு முன்னாடி 1976 42வது திருத்தத்துக்கு முன்னாடி ஒரு இறையாண்மை மிக்க குடியரசுன்னு இருந்திருக்கும். அதில் இவங்க என்னென்ன வார்த்தை சேர்த்துருக்காங்க? சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக ஒருமைப்பாடு, ஜனநாயகம் எல்லாம் ஒன்று தான், ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறத இவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் முகவரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. திருத்தப்பட்ட வருடம் 1976 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அவ்வளோதான். அடுத்து இந்த டூ யூ பாக்ஸு அது நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா 1789, அதாவது 7, 8, 9 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிரெஞ்சு புரட்சி. அதை அடிப்படையில் தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் வந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன பேஸ் பண்ணி வந்துச்சுன்னு கேட்டால் பிரெஞ்சு புரட்சி வருஷம் 1789. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து குடியுரிமை. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் டிரைவ் ஃப்ரம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. ஏன்னா அதை கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, கூற்று காரணத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க. சிட்டிசனுங்கிற சொல் என்ன? லத்தீன் வேர்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிவிஸ் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. சிவிஸ்னால் என்ன? சிட்டிசன் அப்படிங்கிறவங்க நகர அரசியல் வசிப்பர், அதாவது கிராமத்தில் இல்லை நகரத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், சிட்டிசனுங்கிற வேர்ட் டிரைவ் ஃப்ரம் லத்தீன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது அமெரிக்காவுக்கெல்லாம் இரட்டை குடியுரிமை, அதாவது ஸ்டேட்டுக்கு ஒன்று சென்ட்ரலுக்கு ஒன்றுன்னு இருக்கும் அந்த குடியுரிமை. ஆனால் நம்மளுக்கு இந்திய அளவில் ஒரே ஒரு குடியுரிமை தான். நம்ம இத்தனை ஸ்டேட் இருந்ததுனாலும் குடியுரிமைங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவு ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே குடியுரிமை டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அது எங்கே இருக்குது அரசியலமைப்பில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குடியுரிமை எங்கே இருக்குது? பகுதி 2, அதாவது பார்ட் 2 ஆர்டிக்கிள் 5 to 11. பார்ட் 2வும் இந்த 11ம் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குடியுரிமை எங்கே இருக்குது? பார்ட் 2ல் இருக்குது. எதுலேருந்து இது வரைக்கும்? 5 to 11. அவ்வளோதான். அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல், இழத்தல் அதை பற்றிலாம் சொல்லுது. இது வரைக்கும் இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் திருத்திட்டாங்க, ஆனால் புக்கில் உள்ள டேட்டா கேட்குறாங்க, அதனால் 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. அதுவும் 10th புக் இது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்காங்க. அடுத்து குடியுரிமை சட்டம் தான் எதை சொல்லுது? பெறுதல், இழத்தல் அதெல்லாம் பற்றி சொல்லி இப்போ அடுத்தடுத்து அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் என்ன? 1955. இப்போ பெறுதல், அதுக்கான இதை பார்ப்போம். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் முறையில் குடியுரிமை பெறலாம். எப்படி? பிறப்புரிமை, பிறப்பின் மூலம், அடுத்து வம்சாவளி மூலம், அடுத்து பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகள் மூலம். ஆக மொத்தம் குடியுரிமை பெறுறதுக்கான வழிகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். சொல்கிற சட்டம் எது அப்படின்னா 1955 குடியுரிமை சட்டம். பிறப்பின் மூலம் எப்படி பெறலாம்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 தானே அடாப்டடு, கேம் இன்ட்டு ஃபோர்ஸ்னு வந்துச்சு இல்லையா. அடாப்டட் இப்போ நவம்பர் 26, கேம் இன்ட்டு ஃபோர்ஸ் ஜனவரி 26. அன்னைக்கோ அல்லது அதற்கு அப்புறமோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய
குடிமக்களாகவே கருதப்படுவாங்க. பிறப்ப இந்தியாவில் பிறந்தால் அவங்க இந்திய குடிமக்கள் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிறப்பின் மூலம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். அடுத்து வம்சாவளி. இப்போது 1950 ஜனவரி 26 அன்னைக்கு அல்லது அதுக்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். அதாவது அந்த வருஷம் இருக்கு இல்லையா, 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இல்லாட்டி அதுக்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்தாங்க. ஒருவரோட வெளிநாட்டில் பிறந்திருக்கார் ஒருத்தர், ஆனால் அவரோட அப்பா இந்திய குடிமகன் அப்படின்னாக்கா வம்சாவளி மூலம் அந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வாங்கலாம்னு சொல்கிறாங்க, வேறு நூல். அப்புறம் பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இது பின்னாடி ஒன்வேர்டில் கேட்பாங்க. பதிவு மூலம் தான் இதை பெற முடியும். எப்படி இந்திய குடியுரிமை வேணும் அப்படிங்கிறது எதன் மூலமாக பெறலாம் அப்படின்னா பதிவின் மூலம் பெறலாம், அவ்வளோதான். அடுத்து இயல்புரிமை. ஒரு வெளிநாட்டவர் இதுவும் கேட்பாங்க. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியரசை பெறலாம். இப்போ ஒரு ஃபாரினர் இருக்கார், இங்கே இயல்புரிமை எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டு விண்ணப்பிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று பதிவு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது. அடுத்தது இயல்புரிமைக்கேறி விண்ணப்பம் போடுறது, அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறது. அடுத்து பிரதேச நாடுகள். இது தெரிஞ்சது தான். இப்போ ஒரு நாடை இன்னொரு நாடை நம்ம இந்தியாவோட இணைச்சோம்னா அந்த நாட்டில் உள்ள மக்கள் இந்தியா குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக பெற முடியும், அவ்வளோதான். அடுத்து குடியுரிமையை இழத்தல். பெறுதல் எத்தனை வழி பார்த்தோம்? 5 வழி பார்த்தோம். இழத்தல் 3 வழிகளில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்னா அதே குடியுரிமை சட்டம் தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா 3 வழிகளில் ஒருத்தவங்க இழக்கலாம். எப்படின்னா தாமாக முன்வந்து எனக்கு குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இந்திய சிட்டிசன்ஷிப் வேணாங்க, நான் ஃபாரின் போகிறேன், தாராளமாக கிளம்புங்க, அப்படி தாமாக முன்வந்து பெறலாம். அடுத்து வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். அதாவது நம்ம இங்கே எனக்கு வேணான்னு நம்ம சொல்லலை, ஆனால் நம்ம இன்னொரு நாட்டில் போயிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறோம், அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற குடிமகன். இயல்புரிமை என்ன பார்த்தோம்? ஒரு வெளிநாட்டவர் அப்ளை பண்ணுறதுனால கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது பெரும் மூலம் குடியுரிமை பெற்ற குடிமகன் மோசடி செய்து தவறான பிரதிநிதித்துவம், அதாவது அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் தப்பானதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம இழக்க செய்யலாம். சிறை தண்டனையும் கிடைக்கும், அவரோட சிட்டிசன்ஷிப்பை இழக்க செய்யலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 பகுதி 2 என்ன பார்த்தோம்? குடியுரிமை பார்த்தோம். ஆர்டிக்கிள் 5 to 11 பார்த்தோம். இங்கே 12லேருந்து 35 வரைக்கும் சொல்ல போகிறது எது அப்படின்னாக்கா அடிப்படை உரிமைகள். பகுதி எதில் இருக்குது? 3 உரிமைகள், 3ல் இருக்குது 3 உரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். அது எதுலேருந்து எதுனா 12லேருந்து 35 வரைக்கும், சரியா? இப்போ அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, பல்வேறு நாடுகளின் அமைப்பை எடுத்து தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுதான் இப்போ அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அடிப்படை உரிமைகள் அமெரிக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, பகுதி 3, ஆர்டிக்கிள் 12லேருந்து 35. விஷயம் சிம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 7 அடிப்படை உரிமை இருந்துச்சுங்க, இப்போ 6 தான் இருக்குது. அந்த 7ல் 1 ரத்து பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னாக்கா சொத்து உரிமை. அந்த சொத்து உரிமையை சட்ட உரிமையாக ஆக்கிட்டாங்க. பகுதி 12 307 கொண்டு போய் அதை சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க. இப்போது அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. இந்த சட்ட உரிமை நீக்கியிருப்பாங்களா? அது என்ன வருஷம்னா 1978 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். எப்போவுமே பேசிக்காக 1976 42வது சட்ட திருத்தம் தான் பார்த்துருப்போம். ஆனால் சொத்துரிமை நீக்கப்பட்டது 1978 44வது சட்ட திருத்தம். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32ல் இருக்குது, அவ்வளோதான். ரிட்டு அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும். நீதிமன்றம் உத்தரவுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆவணமாகும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 நீதி பேராணைகளை வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா
இது ரெண்டுமே 5 நீதி பேராணைகளை வெளியிட. எது? உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும். உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. உச்சநீதிமன்றம். அதாவது அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி சட்டப்பிரிவு 32 இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அழைக்கப்படுகிறது. நான் என்ன சொன்னேன்? அந்த அரசியல் 42வது சட்டத்திருத்தம் வந்து குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னோன்னா, அது மாதிரி நிறையா கோர்ட் சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னால் எப்படி என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவு 32 இருக்குது இல்லையா, அதை வந்து இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அம்பேத்கர் ஆர்டிகல் 32 எவ்வளோன்னு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இதயம் மற்றும் ஆன்மா இதே மாதிரி 3 விதமாக மாற்றி மாற்றி கேட்பாங்க. இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது? அதுவும் ஆர்டிகல் 32. அவ்வளோதான். இதயம் ஆன்மா, இதயம்னாலும் ஆன்மானாலும் ஒன்று தான். எத்தனை? 32. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து மொத்தம் 5 நீதி பேரணைகள் இருக்கா, என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆட்கொணர்வு நீதி பேரணை, இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்க. அதாவது ஒருத்தவங்க தப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கள கொண்டு போய் கைது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாக்கிறதுனா ஹேபியஸ் கார்பஸ். அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேரணை, மேண்டமஸ். அப்படின்னா மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். மேண்டமாஸ் அப்படின்னா சட்ட உதவியுடனே தம் மேலே ஒரு மனு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து தனக்கான நியாயத்தை கொண்டு வரத்துக்கு தான் இது. கட்டளை உறுத்தும் நீதி பேரணை என்னென்னா மேண்டமாஸ். மண்டை பிடிச்சவங்க எப்பவும் கட்டளை போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற வார்த்தைகள், அவ்வளோதான். அடுத்து தடையுறுத்தும். தடைனா ப்ரொஹிபிஷன், அது எல்லாருக்கும் தெரியும், அதனால் இதுக்கு ஒன்றும் பெருசாக விளக்கம் தேவையில்லை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஒரு கீழே ஒரு நீதிமன்றம் இருக்குது, அது வரைக்கும் தான், அந்த ஏரியாவுக்கு தான் அது, அதை தாண்டி செயல்படுறதை தடுக்குது, அவ்வளோதான். அடுத்து ஆவண கேட்பு, செட்டியோரரி. அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவ்வளோதான். இந்த இதை வேணும், பரிசீலனைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இடும் பெரிய நீதிமன்றம் வந்து கீழ் நீதிமன்றத்துக்கு இடும் ஆணை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆட்கொணர்வு நீதி பேராணைனா ஹேபியஸ் கார்பஸ், ஆவண கேட்பு அப்படின்னா செட்டியோரரி. இது ரெண்டும் தான் கொஞ்சம் தமிழில் ஒரே மாதிரி இருக்கும். ஆட்கொணர்வுனா ஹேபியஸ் கார்பஸ்ஸு, ஆவணம் கேட்குறதுனா செட்டியோரரி. ஆவணம்னா சர்டிஃபிகேட் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணம் கேட்டுனா சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேரணை, கோ வாரண்டோ. தகுதி முறை வினவும் அப்படின்னு சொல்லிட்டாலே அது கொஷின் கேட்குறது மாதிரி, சரியா? அதனால் கோனா கொஷின் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். தகுதி முறை வினவும் நீதி பேரணைனா கோ வாரண்டோ. இது என்னன்னா, இப்பெயரானது சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக கூற்று காரணத்தில் கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 நீதி பேரணைகள் ஆர்டிகல் 32 உள்ளதை பார்த்துட்டோம். அது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அடுத்து மொத்தம் 6 உரிமை இருக்குதுன்னு பார்த்தோமா, அந்த 6 உரிமையை பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த 6 உரிமையை பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. பார்ட் 2வாக அடுத்த வீடியோவை பார்க்கலாம். என்ன மொத்தம் 6 உரிமை இருக்குது, என்னன்னு பார்ப்போம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதுதான் ஆர்டிக்கல் 32. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அது இங்கே இருக்குது பாருங்கள். 1972 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டு, இங்கே பார்த்தீங்களா 30, அடுத்து 32 வந்துச்சு, 31 நீக்கிட்டாங்க. அதுதான் சொத்துரிமை நீக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 பிரிவு 300A சட்ட உரிமையாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதை தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த மாதிரி பாக்ஸ் கொஷினாக கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட. எது கேட்டிருந்தாங்கனாக்கா, சொத்துரிமை நீக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட் எது? 78வது வருஷம் 44வது அமெண்ட்மெண்ட், அவ்வளோதான். வாங்க மொத்தம் என்னென்ன, மொத்தம் 6 உரிமைகளுக்கு அது என்னென்னு பார்ப்போம். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 12லேருந்து 35 வரைக்கும் அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகள் பார்த்துருப்போம், பகுதி 3 இருக்குன்னு. ஆனால் 12, 13 பற்றி எந்த ஒரு இதுலேயுமே இன்ஃபர்மேஷன் இருக்காது. 14லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 14லேருந்து 18 சமத்துவ உரிமை, அடுத்து 19, 20, 21, 21A, 22 இது 5 சுதந்திர உரிமை. அடுத்து இருக்க 2 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து 1, 2, 25, 26, 27, 28 4 சமய சார்பு உரிமை. அடுத்த 2 கல்வி கலாச்சார உரிமை. 1
அரசியலுக்கு அமைப்புக்கு உட்பட்டு தேர்வு காணும் உரிமை. இதை வந்து நீங்கள் நான் சொல்கிறத விட புக்கை வச்சு ஒரு தடவை நல்லா பார்த்தீங்கன்னா தான் புரியும். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். 14 அனைவரும் சமம். 15 பாகுபாடு காட்டக்கூடாது, நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்து 16 வயசில் வேலைக்கு போயிடணும், வேலைவாய்ப்பு பொது வேலைவாய்ப்பில் சம உரிமை அளிக்கிறாங்க. 17 தீண்டாமை. 18 பட்டங்களை துரத்தல். 18 பட்டங்களை துரத்த நீக்குதல். அவ்வளோதான். அடுத்து 19 என்னென்னா நம்ம எங்கே வேணாலும் நாட்டுக்குள்ளே போகலாம், வரலாம், பேசலாம் அப்படிங்கிற உரிமை. இப்போ இதை தான் சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னென்னா எமர்ஜென்சி பீரியடில் எந்த உரிமை ரத்தாகும்னு கேட்பாங்க. நம்ம எமர்ஜென்சி பீரியடில் ஒரு ஸ்டேட்டோ இதே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன உரிமை ரத்தாகும்னா ஆர்டிக்கல் 19 அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் போக முடியாது, வர முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா எமர்ஜென்சி பீரியடில் ஸ்டேட் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளால் எந்த ஒரு சுதந்திரமான விஷயத்தையும் செய்ய முடியாது. அதனால் இந்த கேள்வி கேட்பாங்க. அது குரூப் 2ல் கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த உரிமையை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 19. அடுத்து 20 வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர். முன்னாடி இதெல்லாம் கேட்கலங்க, ஆனால் இப்போலாம் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்களை குற்றம் சாட்டப்பட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, தண்டனையிலேருந்து பாதுகாப்பு காக்கும் பெரும் உரிமை. அதாவது எப்படின்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டிருப்பாருங்க, ஆனால் நிரூபிக்கணும். அவரை வந்து நிரூபிக்காமல் தண்டனை கொடுத்துடக்கூடாது. அதுலேருந்து பாதுகாப்பு பெறத்துக்கான உரிமை. அவ்வளோதான். 21 2(1) வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெரும் உரிமை. ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கான சுதந்திர உரிமை. அப்போ 21 2(1) சேர்ந்து அவ்வளோதான். 21A தொடக்க கல்வி பெரும் உரிமை. இதுதான் வந்து அப்துல் கலாம் ஐயா பீரியடில் இணைக்கப்பட்டிருக்கும். இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. 21A என்னன்னா தொடக்க கல்வி பெரும் உரிமை. அடுத்து 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சில பேர் காவல் அதாவது கைது பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கு எதிரானது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க இந்த ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகிறாங்கனாக்கா எஃப்ஐஆர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அதுதான் அதில் உள்ளே வச்சு நீங்கள் பாட்டுக்கு அவங்கள போட்டு இன்வெஸ்டிகேஷன்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 23 24 கண்டிப்பாக கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 23 கேட்குறாங்களோ இல்லையோ 24 கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அது குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்கான ஆர்டிக்கிள். அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா ஜூன் 12 அப்படிங்கிறது வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் த சைல்டு லேபர். வேர்ல்டு டே, சரியா? ஜூன் 12ங்கிறது உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு. அதே ஜனவரி 24 அப்படிங்கிறது தேசிய பெண் குழந்தை தினம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த குழந்தை தொழிலாளர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஜூன் 12 வந்து வேர்ல்டு அகேன்ஸ்ட் சைல்டு லேபர். அடுத்து ஜனவரி 24 வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதை பார்த்துக்காங்க. சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டான ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்பாங்க. 24. இந்த 23 என்னென்னா கொத்தடிமை வியாபாரம், இதை ஒழிக்கிறதுக்கானது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 25 சமயத்தை பார்க்கவும் ஏற்கவும் உரிமை. 26 நிர்வகிக்கும் உரிமை. 27 வரிக்கு எதிராக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எந்த ஒரு மதத்துக்கும். 28ன்னா எதுலேயுமே நம்ம கலந்துக்காமல் இருக்க நம்மளுக்கு உரிமை ஒன்று இருக்குது, நம்மளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அவ்வளோதான். அடுத்து 29 சிறுபான்மையினர். 29 30 ரெண்டுமே சிறுபான்மையினருக்கான மைனாரிட்டிஸ் தெரியும் உங்களுக்கு. கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னு இருந்தாலும் 29ம் 30ம் மைனாரிட்டிஸ் வருது. அதை பார்த்துக்கோங்க. சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்புன்னா 29. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமைனா 30. அதாவது அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுனா 29. அவங்களே ஒரு கல்வி நிறுவனத்தை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை எதுனா 30. அடுத்து 32 தெரியும், அதான் 5 மேலே பார்த்தோம். 5 இது தனிப்பட்ட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம். இதுதான் அந்த ஜெய்பீம் படத்தில் இதெல்லாம் பார்த்துருப்போம், வேற ஒன்றும் இல்லை. இப்போது அடுத்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்த ஒரு இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் கண்டுபிடிப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் மேலே ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா 14லேருந்து 18 சமத்துவ உரிமை. அடுத்து 19லேருந்து
சுதந்திர உரிமை சுதந்திரமாக இருக்கிறது 19லேருந்து 22 வரைக்கும். அந்த 19வது இருக்குல்ல, ஆர்டிக்கிள் 19 கேன்சல் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க வேற நூலில். 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திர உரிமை தாமாகவே நிறுத்தப்படுகிறது. இது பாக்ஸ் கொஷின் இல்லை, ஆனாலும் இது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆவணங்களை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். இது கூற்று காரணமாக அடுத்தடுத்து வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்துக்காங்க. அதாவது 19 மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் கிடையாது. மற்ற உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்ய முடியும். குடியரசுத் தலைவரால் அது முடியும். அது என்ன கேட்பாங்க, குடியரசுத் தலைவராக பாராளுமன்றமா அப்படிலாம் கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி பீரியடில் அடிப்படை உரிமைகளை எதையுமே நிறுத்தி வைக்கலாம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ அதை அங்கே சொல்கிறது யார்? குடியரசுத் தலைவர். அதை நாடாளுமன்றம் கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணலாங்கிற ஹோப்போடு செய்யுங்க. யார் எது சொன்னாலும் இதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட உழைப்புக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் உங்களுக்காக தான் இதை எடுத்து போடுறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.